ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பண்ண டிஷ் தான் வந்து சாக்கோ லாவா கேக். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து சாக்லேட் லாவா பண்ண போகிறோம் வித்தவுட் எக் அண்ட் வித்தவுட் ஓவன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு 1/3 கப் ஆஃப் சுகர், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் பட்டர், அப்புறம் ஒரு 1 கப் ஆஃப் மைதா, அப்புறம் அந்த 1 கப்லேருந்து 1/3 கப் ஆஃப் சாக்கோ பவுடர், அதுக்கப்புறம் வந்து வார்ம் மில்க்கு, நாட் ஹீட் மில்க், அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர். ஸோ நாட் 1 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு தான் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இந்த லாவா கேக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு அடுத்து வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு லாவா கேக்குக்கு வந்து ஓவன் வேண்டாம், எக்கு வேண்டாம், ஜஸ்ட்டு நம்ம இதை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சுகர் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நான் வந்து கரெக்டாக 1/3 கப் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் அன்சால்டட் பட்டர் வந்து இதோட போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அன்சால்டட் பட்டர் மெல்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, மெல்ட் பண்ணிகிட்டே போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எங்கேயுமே வந்து நம்மளுக்கு சுகர் தனியாக தெரியக்கூடாது, எல்லாமே பட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, வார்ம் மில்க் இருக்குல்ல, வார்ம் மில்க் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். இதுதான் இதில் வந்து மெயின் ப்ராசஸே ஆக்சுவலாக. ஸோ வார்ம் மில்க் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஹாட் மில்க் கிடையாது. பாலை கொதிக்க வச்சுட்டு ஊற்றாதீங்க, லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றுனா போதும். ஓகேவா. ஸோ இங்கே மில்க் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் சூடாக இருக்கும், ஏன்னா வார்ம் மில்க் தானே ஊற்றுறோம். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் போகலாம். அப்படியே வந்து மைதா போட்டுறாதீங்க. ஸோ அந்த மில்க் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் அதுக்கு நல்லா வந்து ஆறின உடனே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மைதாவை வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ மைதா ஆட் பண்ணிவிட்டு அதோடையே சேர்த்து வந்து நம்ம வந்து சாக்கோ பவுடருமே நம்ம வந்து ஆட் பண்ணிடுவோம். ஓகே, சாக்கோ பவுடர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதுதான் வந்து ஆக்சுவலாக மெயின் ப்ராசஸே. இதுக்கு வந்து நம்மளுக்கு நிறையா பேஷன்ஸ் வேணும். இது நம்மளுக்கு நான் ஏற்கனவே ஒரு கன்சிஸ்டன்சி காட்டியிருப்பேன். நாம் ப்ரௌனி பண்ணும்போதும் சரி, போர்பன் கேக் பண்ணும்போதும் சரி, ஒரு கன்சிஸ்டன்சி காட்டியிருப்பேன். திண்டு திண்டாக வராமல், அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை வந்து நல்லா வந்து பேட்ரு பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா பேட்ரு பண்ணிடுங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், மினிமம் 2 மினிட்ஸ் நல்லா பேட்ரு பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த கேக் பண்ணுறதுக்கு உண்டான இது ரெடி ஆயிரும். ஸோ நல்லா பேட்ரு பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவலாக வந்து ரொம்ப கன்சிஸ்டன்சி வந்து தண்ணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/3 கப் ஆஃப் மைதாவும், அதுக்கப்புறம் வந்து லைட்டாக சுகரும் போட்டேன். ஏன்னா சுகரும் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால. ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா பால் வந்து நாங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டோம், அதனால் வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு. பாலுமே நான் சொன்ன அளவில் இருந்து ஒரு கொஞ்சோண்டு நீங்கள் கம்மி பண்ணி ஊற்றுங்க. இந்த மாதிரி கட்டியாக வர கன்சிஸ்டன்சியில் வரணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, பேக்கிங் பவுடர் வந்து போட்டுடலாம். பேக்கிங் பவுடர் போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த லாவா வந்து நல்லா வந்து உப்பி வரும். அதுக்கு வந்து இதுதான் வந்து ஹெல்ப் பண்ணும் ஆக்சுவலாக.
ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு மாதிரி திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திரும்ப கொஞ்சம் தண்ணியாக ஆயிருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக மைதாவும் சுகர் பவுடரும் போட்டு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி நோ ஓவன் நோ எக் ப்ராசஸ் தானே பண்ணுறோம். ஸோ அதனால் இங்கே வந்து ஓவன் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பணியாரம் சுடுற இதில் வந்து சட்டியில் சுடலாம். அதே மாதிரி இட்லி சுடுற சட்டிலையும் நம்ம வந்து இந்த இதை நம்ம செய்யலாம். இந்த சாக்கோ லாவா கேக் இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். இதை நம்ம பணியாரம் இதில் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா அன்சால்டடு பட்டரை வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக எல்லா இதுலேயுமே வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதை போட்டுட்டு அதை வந்து எல்லா இதுலேயுமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஸோ போட்டுட்டு நம்ம இங்கே பணியாரம் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதை பண்ண போகிறோம். ஓகேவா? நான் இதில் என்னென்ன போடணும், என்னென்ன மெஷர்மெண்ட்டு போடணுங்கிறத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள சின்ன பசங்களுக்குலாம் நீங்கள் அதை பண்ணி கொடுங்க. அவங்க ரொம்ப வந்து விரும்புவாங்க இந்த மாதிரி இதெல்லாம். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வீட்டிலே பண்ணுறதுனால நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம எந்த ஒரு இதை நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடையுமே வந்து நீட்டாக முதல்ல பாதி பாதி ஃபில் பண்ணி விட்ருங்க. இது நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணாலும் ஓகே தான். நாங்கள் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா மிடில் நாங்கள் எல்லா இதுலேயுமே வந்து மில்கி சாக்லேட் நாங்கள் வைக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம சாக்லேட்டை போட்டுருந்தோம். மிடில் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டார்க் சாக்லேட்டும் வாங்கலாம். மில்க் சாக்லேட்டில் வந்து ஒயிட் சாக்லேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஆக்சுவலாக ஒயிட் சாக்லேட் நினச்சதா இதான் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து நல்ல திட்டு வாங்கினேன் என் பொண்டாட்டிட்ட. ஸோ லாஸ்ட் இதுவும் போட்டு இன்னொரு லேயர் வந்து கொடுத்துருங்க. நான் சாக்லேட் நடுவில் வைக்கிறனால நம்ம 2 லேயர் கொடுக்கணும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஏன்னா மேலே உள்ளதுமே வந்து வேகணும். வெந்தக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுடலாம் பணியாரம் மாதிரி. ஓகேவா? ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். மேலே வந்துச்சுன்னா நம்ம ஓப்பனாக திருப்பி போட்டுடலாம். ஓகே, சூப்பராக வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா வெந்திருக்கு. கரெக்டாக 2 மினிட்ஸ் விட்டுருங்க. ஸோ ரெடி ஆயிடுச்சு கைஸ். செம்மையாக வந்திருக்கு, பக்காவாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்து நம்ம சர்வ் பண்ணிட்டு அது நடுவில் உள்ள சாக்லேட் எவ்வளோ அழகாக மெல்ட் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது மேலே லைட்டாக வேகிறதுக்கு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் கிட்ட வச்சா போதும். ஓகே, ஸோ ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பிளேட்டிங் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து நியர்லி 30 to 35 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நாங்களும் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இதை ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கே எங்களுக்கு இது சூப்பராக வந்திருக்கு. ஸோ நம்ம எல்லாமே பிளேட்டிங் பண்ணிட்டு நம்ம ஒரு நீட்டாக ஒரு ப்ரெசென்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். இப்போ நான் சொன்ன குவான்டிட்டியே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 12 to 14 பீசஸ் ஆஃப் லாவா கேக் வந்திருக்கு. பட் இதில் ஒரே ஒரு பிரச்சனை வந்து எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா உள்ள சாக்லேட் வந்து ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக வேகலை. அது என்ன ரீசன் தெரியல. நாங்கள் வாங்கின சாக்லேட் தப்பாக
இல்லை வேற என்ன சாக்லேட் வாங்கணும்னு தெரியல. ஏன்னா கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் தான் நாங்கள் ஹீட் பண்ணோம். பட் உள்ள வந்து எங்களுக்கு வந்து சாக்லேட் வந்து மெல்ட் ஆகலை. ஏன்னா மோஸ்ட்லி வந்து லாவாவில் வந்து நம்ம வந்து அந்த ரெண்டு இதையுமே வந்து பிரிக்கும் போது உள்ள உள்ள சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி அந்த க்ரீமியாக வந்து சூப்பராக வரணும். பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. சாக்லேட் வந்து நாங்கள் நினச்ச அளவுக்கு வேகலை. பட் ஆனால் ஓகே, ஒரு பார்ஷியலாக வெந்துருந்துச்சு. பட் டேஸ்ட் வாஸ் சூப்பர். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. ஏன்னா வந்து நியர்லி 30 to 35 மினிட்ஸ் தான் ஆச்சு. இதே நீங்கள் வந்து நிறைய பேருக்கு பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன குவான்டிட்டியிலேருந்து ஒரு 1/2 வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்காக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சின்ன பசங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்குற பிறகு நம்ம வீட்டிலேயே இதை வந்து அழகாக பண்ணி எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் நம்ம நீட்டாக வந்து இதை நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸுக்கு வந்து நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ திஸ் டிஷ் வந்து டோட்டலி இன்ஸ்பயர்டு ஃப்ரம் ஷிவேஷ். அவங்களோட இன்ஸ்டாகிராமோட இதில் தான் வந்து இதை பார்த்து தான் நான் வந்து இன்ஸ்பயர் ஆகி ஆக்சுவலாக இதை நான் பண்ணேன். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு வந்து சுகர் பவுடரை வந்து மேலே கோட்டிங் கொடுத்துக்கலாம். சப்போஸ் வேணான்னாலும் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. சுகர் பவுடர் சப்போஸ் வேணும்னா நீங்கள் வந்து சுகர் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் போட்டு லைட்டாக அரைச்சி நீங்கள் அதை கூட மேலே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், see you on next video. Bye.